வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 17ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், திதி வளர்பிறை, அஷ்டமி, யோகம் சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை 9:41 வரையிலே, அதன் பிறகு விருச்சிகத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்னைக்கு காலையில 9:41க்கு துலாத்துக்கு முடிஞ்சிருது, சந்திராஷ்டமம் முடிஞ்சு விருச்சிக ராசிக்கு ஆரம்பம். இன்னைக்கு காலையில 9:41. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, மீனத்தில் புதன், சூரியன், ராகு. இன்று காலை 9:41 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து மிதுன ராசிக்குள் செல்கிறார். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கின்ற நாள். காலை 9:41 சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு செல்கிறது. மற்ற கிரகங்கள் எல்லாம் மேஷ ராசிக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. இன்றைய ஜாதகம் உங்களுக்கு சாதகம். எனவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். 3ஆம் இடம் 6ஆம் இடம் ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் மற்றொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. 3 6 குடையவன் 12க்கு போய் அங்க மறைஞ்சது மட்டுமில்லாம நீச்சமாயிடுது. இது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவை சேர்ந்து 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகம் வேறொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே நீச்சமும் அடைந்து விட்டதால் நெகட்டிவ் பிளானட்ஸ் நெகட்டிவ் பிளேஸுக்கு போனால் அது பாசிட்டிவ் ரிசல்ட். சிம்பிள். அதனால இப்ப பல மடங்கு நன்மைகள் நடைபெறப் போகிறது. பல மடங்கு நன்மைகள், எல்லா நன்மைகளும் டபுளா ட்ரிபிளா நடக்கும். அதனால இது ஒரு நல்ல நேரம், நல்ல நாள். இன்னைக்கு நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும். எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடப்பது பற்றிய பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கும். சுப நிகழ்ச்சி எப்படி நடத்தலாம், எங்கு நடத்தலாம் என்பது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யலாமா அல்லது இன்னும் எப்படி விரிவுபடுத்தலாம், வியாபாரத்தை பெரிய அளவிலே எடுத்து செல்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளன, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தொழிலை உலகளாவிய தொழிலாக மாற்ற முடியுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பேன். அந்த அளவுக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என அனைத்துமே நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சந்திரன் காலை 9:41 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமான மிதுனத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. நன்மை செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி அதற்கு உங்களை அழைப்பார்கள். நீங்கள் அங்கே சென்று முக்கிய விருந்தினராக சென்று அதிலே கலந்து கொள்வீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்கள் இருக்கையை அனைவரும் விரும்புவார்கள். உங்களுடைய பிரசன்ஸ் எல்லாரையும் கவரும். எல்லோரும் உங்களை நேசிப்பார்கள். எல்லோரும் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள், பாசம் கொள்வார்கள். நீங்கள் சென்றாலே அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இன்றைய தினம் இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். படித்தது மனதிலே நிறைந்து நிற்கும், மறக்காமல் இருக்கும். நன்றாக தேர்வு எழுதுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு ஏதாவது இன்டர்வியூ இருந்தால் அதில் நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற சந்திரன் இன்று காலை 9:41 ராசிக்குள் வருகிறது. மிதுன ராசிக்குள் சந்திரன் வருகிறது இன்று காலை. ராசியை சந்திரன் கடந்து செல்ல போகும் நாள். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். மனதிலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். கவலையெல்லாம் பறந்து போகும். கவலைகள் இருந்த இடமே தெரியாது. நாம கவலைப்பட்டோம் அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டு, கவலைகளே இல்லாத நிம்மதியான, சந்தோஷமான, அமைதியான நல்ல நாளாக இந்த நாள்.
எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியை கடக்கிறது. எனவே தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3, 12 ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது நீச்சமடைந்து விட்டது 9ஆம் இடத்திலே என்பதால் நன்மை. 12 குடையவன் நீச்சமடைந்து விட்டது. எனவே நிறைய ஸ்தானாதிபதி வலுவிழந்து விட்டதால் உங்களுக்கு நன்மை. பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படிப்பார்கள். தேர்வுகளை எழுதினால் அதிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கடகராசி மாணவர்களுக்கு இருக்கிறது. விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு அதிலும் பரிசு வெல்வார்கள். எந்த போட்டியில் இறங்கினாலும் அதிலே பரிசு வாங்கி கொண்டுதான் வருவீர்கள். அப்படி ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக விளங்குகிறது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். 7ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், செவ்வாய் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9 குடையவன், சுக்கிரன் 10 குடையவன். 9, 10 குடையவர்கள் இணைந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். 7 குடையவரோடு இணைந்திருக்கிறது. எனவே கேந்திராதிபதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இப்பொழுது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். பழைய ப்ராப்பர்ட்டி எதையாவது வித்துட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இப்ப அதற்கு நேரம் கூடி வந்திருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் கலந்து கொள்வதற்காக சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எனினும் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே நீச்சமடைந்து ராசியை பார்க்கிறது. ராசி அதிபதி நீச்சமடைந்து விட்டதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். 7ல புதன் நீச்சமாகும் போது கன்னிராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். சிக்னல் எல்லாம் பார்த்து போங்க. டிராபிக் ரூல்ஸை ஒபே பண்ணணும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமா ஓட்டணும். இந்த செல்போன் எப்படி இடுக்கல சொருகிட்டு எல்லாம் வண்டி ஓட்டுறாங்களோ அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது ரொம்ப தப்பு. எந்த நேரத்தில் வேணாலும் அது ஒரு செகண்ட்ல அப்படியே டக்குன்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும். தயவு செஞ்சு செல்போன் பேசிக்கிட்டு செல்போனை காதுல வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டாது. எஸ்பெஷலி 2 வீலர் ஓட்டுற பசங்களாம் போன் அப்படி வச்சுட்டே ஓட்டுறாங்க. இப்படி போறாங்க, இப்படி போயிட்டு இருக்கான். காதுக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் செல்போனை வச்சு இப்படி வச்சுட்டு போறாங்க. ரொம்ப ரிஸ்க், தவறு. அது மாதிரி பண்ணவே கூடாது பசங்க. அதுல இன்னைக்கு கிரக நிலவரம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு கன்னிராசிக்கு. அதனால ரொம்ப ஜாகிரதையா வெளியே போட்ட வரத்தெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரோடு. ராசிக்கு இன்றைய நாள் காலை 9:41 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. 9:41 AM காலையில முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. 9ஆம் இடமான மிதுனத்திற்கு சந்திரன் சென்று அங்கே மிருகசீரிஷம், திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்களிலே செல்ல போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள். வியாபாரத்திலே வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் 5 குடையவனும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான கிரக அமைப்பு. ராசி அதிபதி 7 குடையவன், 5 குடை, இவையெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன 5ஆம் இடத்திலே. எனவே நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நிறையாதிபதி நீச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் காலை 9:41 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. காலையில சூரியன் உதிக்கும் போதெல்லாம் 7 தான் சந்திரன். 9:41 தான் ஆரம்பம். அதுக்கு முன்னாலே ஏதாவது முக்கியமான போன்கள் பேசணும்னா பேசலாம். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. அப்புறம் ரொம்ப பேச வேண்டாம், பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கு முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். கந்தர் அனுபூதி படித்துவார். கந்தர் அனுபூதி அப்படிங்கிற புத்தகம் எல்லார் வீட்லயும் இருக்கணும். சின்னதா இருக்கும், பாக்கெட் சைஸ்ல கிடைக்குது. கந்தர் அனுபூதி அந்த புத்தகம் எல்லாரும் ஒன்று வாங்கி வச்சு. ஆடும் பரிவேல் அணிசேவலனம் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவி சாடும் தனியானே சகோதரனே என்னும் விநாயகர் துதியோடு ஆரம்பமாகும். கந்தர் அனுபூதி அதை வாங்கி வைத்துக் கொண்டு வீட்டில் அனைவரும் வாசிக்க வேண்டும். டெய்லி வாசிக்கலாம். தினசரி பாராயணத்திலே கந்தர் அனுபூதி இடம்பெற வேண்டும். கந்தர் அனுபூதி, கோளறுபதிகம்,
இதெல்லாம் தினசரி பாராயணத்தில் இடம்பெற வேண்டியது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அடுத்த மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அது வரைக்கும் 5ல குரு. மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும். அப்ப மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு செல்லும். மே 1 நாளை. இப்ப இந்த மார்ச் ஏப்ரல்லாம் ஃபுல்லா மேஷ குரு. மார்ச்ல பாதி போயிடுச்சு, ஏப்ரல் ஃபுல்லா இருக்கு, 1.5 மாசத்துக்கு இருக்கு 5ல குரு. அதனால தனுசு ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். யாருக்கேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் இல்லத்திலே உங்கள் நெருங்கிய பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்களே, நெருங்கிய சொந்தம், உடன்பிறப்புகள் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். எனவே அதில் கலந்து கொள்வதற்காக ஒரு சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 7 படைவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்தில் 3 கிரகம், 3ஆம் இடத்தில் 3 கிரகம், 2nd ஹவுஸ்ல 3 கிரகம், 3rd ஹவுஸ்ல 3 கிரகம், எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கு. அதனால இப்போ மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் மிக சுலபமாக நடக்கும், எளிதாக நடைபெறும். கடினமான செயல்களை எளிதாக செய்வீர்கள். உங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும், பெரிய வருமானம் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகள் சுலபமாக நடைபெறும். உங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க போன் பண்ணி ஒரு 5 ரூபா அனுப்புங்க, எப்போ திரும்ப வரும், நாளைக்கு தரேன், கூட 1 ரூபா சேர்த்து 6 வேணாலும் தரேன், 5 ரூபா அனுப்பி வைங்க அப்படிம்பாங்க. உடனே நீங்க 5 ரூபா சூட்கேஸ்ல போட்டு அனுப்பிங்க. 5 பெரிய ரூபாய். அந்த மாதிரி பணம்லாம் நீ சர்வசாதாரணமா கொடுத்துவாங்க. எனவே வியாபாரிகளுக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். கும்பராசிக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கும்பராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தேவையா இருக்க ஏற்படும், கிடைக்குது, சீப்பா கிடைக்குது, கையில காசு இருக்கு, போட்டு முதலீடு பண்ணி வைங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணா அது என்னைக்கு வீணா போகும். இப்பொழுது அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். உங்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச லொகேஷன், நல்ல நியாயமான ரேட்டு, தெரிஞ்ச செல்லர், ப்ராப்பர்ட்டி ஓனரே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச, உங்களுக்காக ரொம்ப ஒரு நியாயமான விலையிலே அதை கொடுப்பார். எனவே நீங்கள் அதை வாங்கிக் கொள்வீர்கள். அதுபோல எதிர்பாராத விதமாக திடீர்னு அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில கும்பராசினருக்கு கிடைக்கும். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலம். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். வரப்போற தமிழ் வருடத்துல 44 நாட்கள் சுப முகூர்த்த நாட்கள், 44 முகூர்த்த நாள் குரோதி வருடத்தில். என்னுடைய வெப்சைட்ல இருக்க அந்த டேட்ஸ் எல்லாம், டேட் டைம் எல்லாமே போட்டு, உங்கள் வீட்டில் ஏதேனும் திருமணம் என்றால் நீங்கள் குறிக்கும் தேதி சரியானதா என்பதை என்னுடைய இணையதளத்தில் வந்து சரி செய்து பார்த்துக் கொள்ளலாம். கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற முகூர்த்த டைம் கரெக்டா அப்படின்னு. திருமண நேரம் நெருங்கி விட்டது. மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே இப்பொழுது வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது ஏதாவது பரீட்சை எழுதினால் அதில் 100க்கு 100 மார்க்கு கிடைக்கும். வெகு சுலபமாக அடுத்த நிலைக்கு செல்லலாம். மேல் படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் வீடு கலகலப்பாக இருக்கும். எல்லோரும் மனம் விட்டு பேசுவார்கள், சிரித்து சிரித்து பேசுவார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள்.
தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.